அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்தக்கூடிய அனைத்து தேர்வுகளிலுமே ஜென்ரல் ஸ்டடீஸ்ல இருக்கிற யூனிட் 8 சரிங்களா, அந்த யூனிட் 8ல இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்குமே எங்கிருந்து படிக்கணும் அப்படிங்கிறத வேர் டு ஸ்டடியை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். சரிங்களா, இந்த பிடிஎஃப் வேணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட லிங்க் நான் கொடுத்துருக்கிறேன். சரிங்களா, அதை நீங்கள் உள்ளே வந்து இந்த பிடிஎஃப் ஃப்ரீயாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சி, விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டில் பெண்களின் பங்குகள். சரிங்களா, இந்த தலைப்புலாம் இந்த டாபிக்லாம் பார்த்தீங்கன்னா எந்த வகுப்புல இருக்கிற புத்தகத்தை பார்க்கணும், அது எந்த தலைப்புல இருக்கிறது அப்படிங்கிறத தெளிவாகவே இதில் நம்ம கொடுத்துருப்போம். அடுத்த டாபிக்னு பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டின் சமூக அரசியல் இயக்கங்கள், நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கம், பெரியார் மற்றும் அண்ணாவின் பங்கு. சரிங்களா, இதுலேயும் பார்த்தீங்கன்னா எந்த பள்ளி புத்தகம் பார்க்கணும், அது எந்த பாடத்தில் நீங்கள் பார்க்கணுங்கிறதையும் தெளிவாக கொடுத்துருப்போம். சரியா, அடுத்து பார்த்தீங்கன்னா தொல்லியல் அகழாய்வு, திருக்குறள், தமிழ் சமுதாய வரலாறு. சரிங்களா, இதுலேயும் பார்த்தீங்கன்னா அது எந்த பாடப்புத்தகத்தில் நீங்கள் பார்க்கணுங்கிறது தெளிவாக கொடுத்துருப்போம். அதோட எந்த தலைப்பில் இருக்கிறதுன்னு தெளிவாக கொடுத்துருப்போம். சரிங்களா, திருக்குறள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கிற பள்ளி புத்தகத்தை நீங்கள் பார்த்தாலே போதுமானது. சரிங்களா, இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட லிங்க் நான் கொடுத்துருக்குறேன். சரிங்களா, நீங்கள் உள்ளே வந்து தாராளமாக இந்த பிடிஎஃபை ஃப்ரீயாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து உங்களுக்கு எந்த யூனிட்டோட வேர் டு ஸ்டடி வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா, அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.